நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. கிறிஸ்தவர்களாகிய உங்களை பார்த்து மனம் திரும்புங்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? ஆம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவ்வப்போது செய்யும் தவறுகளுக்காக மனம் திரும்பி தொடர்ந்து கர்த்தரோடு ஒப்புரவாகிக் கொண்டே இருக்க வேண்டும். உதாரணமாக, பறவைகள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன் இறக்கைகளில் உள்ள அழுக்கு, பூச்சிகள் மற்றும் பழைய இறகுகளை அகற்றிக் கொண்டே இருப்பது போல, பூனை, நாய் போன்ற விலங்குகள் தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொண்டே இருப்பது போல், நாமும் முழுமையான பரிசுத்தத்தை அடைய நம்மை நாமே தொடர்ந்து சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுவே இறுதியில் நமக்கு வெற்றியை தந்து இயேசு கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கும் பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தரும். மனம் திரும்புவோமா? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:7-8.